நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அதிகாலை வேளையில் ஆலய வளாகத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தாகத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனுடைய ஆவியானவரால் தெளிவாக திட்டமாக நடத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை 1 யோவான் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18வது வார்த்தை, 329வது பக்கம், புதிய ஏற்பாடில். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான பகுதி தேவனுடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் தியானிக்கும்படி நமக்கென்று கொடுத்திருக்கிற பகுதி. இதில் 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று அன்பு, இன்னொன்று பயம். ரெண்டையுமே இணைத்து இந்த வேதம் சொல்கிறது. அன்பு எப்படிப்பட்டது? பயம் இல்லாதது. 2வது பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. இந்த வேதத்தை நீங்கள் கருத்தாய் வேதம் முழுசு நீங்கள் வாசித்து பார்த்தால் அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தை பாருங்க. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த வேதம் முழுசும் 66 புஸ்தகமும் நமக்கு காண்பிக்கிற ஒன்னே ஒன்று, தேவனுடைய அன்பை நமக்கு காண்பிக்கிறது. அவர் எப்படி இருக்கிறார் என்று இயேசுவின் மார்பில சாய்ந்த யோவான் எழுதும் பொழுது, தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அன்பா இருந்தார் என்று எழுதப்படல, அன்பாகவே இருக்கிறார். எப்பொழுதுமே எந்த காலத்திலையும் நீங்கள் அவரை நெருங்கும் பொழுது அவர் என்ன சுபாவம் உள்ளவர்? உங்கள் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீதும், உங்கள் தொழிலின் மீதும், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மீதும் அவர் எப்படி இருக்கிறார் என்று அந்த அருமையான புஸ்தகம் நமக்கு காண்பிக்கிறது. அன்பாகவே இருக்கிறார். என்னைக்குமே அவர் நமக்கு வம்பாக இல்லை, அன்பாக இருக்கிறார். இந்த மனது நமக்குள்ளே வந்துட்டா நம்ம அவரிடத்துல நெருங்கும் பொழுது அது ரொம்ப நமக்கு ஒரு ஆறுதலை தரும். ஏன்னா நம்மளை நேசிக்கிற ஒருத்தர் இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையில் இவ்வளவு பிரயாணப்பட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? உங்களை நேசிக்கிற ஒருவர், உங்களுக்காக ஜீவன் கொடுத்த ஒருவர், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல வந்திருக்கிறீங்க. அவர் எப்படி இருக்கிறார் என்று இங்கு வேதம் சொல்லுது, அன்பாகவே இருக்கிறார். அருமையானவர்களே, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று பவுலடிகள் தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும் பொழுது அழகாய் எழுதுகிறார். பக்க நம்பர் 291வது பக்கம், 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் ஒரு நிமிஷம் மனசுக்குள்ள சொல்லுங்க. எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவியானவர் பயம் கொடுக்கிற ஆவியானவர் அல்ல, அவர் எனக்கு பலம் கொடுக்கிற ஆவியானவர், தேவன் மீது அன்பு கொடுக்கிற ஆவியானவர், 3வது தெளிந்த புத்தி எனக்குள்ளே கொடுக்கிற ஆவியானவர். அப்ப கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. பயமுள்ள ஆவிய அல்ல, பலமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்து தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்பு நிறைந்த ஒரு ஆவியானவரை பிதாவாகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னும் ஒரு சில வசனங்களை இந்த காலை பொழுதுல உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். தேவன் நம்மீது வைத்த அன்பை ஒரே ஒரு வார்த்தையில் அழகாய் சொல்லி இருக்கிறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து உங்க வேதாகமத்தை எடுத்து, இந்த பகுதி இந்த வேதத்திலே இருக்கிறதுலே மிக ஆழமான மகிமையான அதிக கருத்துள்ள ஒரு வார்த்தை. வாசிக்கலாம், சேர்ந்து வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் இந்த உலகத்திற்கு அன்பை காண்பிப்பதற்காக கொடுத்த பரிசு யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. தான் ஒரே மகனை, தன் செல்ல மகனை, தன்னுடைய படைப்பில் கூட இருந்த நித்தமும் அவருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு
நம் மீது வைத்திருக்கிற அன்பை அவர் காண்பித்தாராம். தன் மகனையே எங்க கொடுத்தாரு? பஞ்சு மெத்தையில கொடுத்தாரா? அல்லது சுகபோகமான ஒரு வாழ்க்கையில கொடுத்தாரா? அல்லது சௌக்கியமாய் வாழ்வதற்கு கொடுத்தாரா? இல்லைங்க. தச்சன் வீட்டில் கொடுத்தாரு, மாட்டு தொழுவத்தில் கொடுத்தாரு, கசையடி வாங்க கொடுத்தாரு, முள்முடி தாங்க கொடுத்தாரு, கைகளில் ஆணிகள் கடாவ அவரை கொடுத்தாரு, காரி துப்புவதற்கு அவருடைய முகத்தை கொடுத்தாரு. எல்லா அவமானங்களையும் உங்களுக்காக இயேசு சுமக்கும்படியாக அவரை கொலைக்களத்தில் பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் அவரை தந்தருளி, எங்க தந்தருளினாரு? ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவாதிபதியாக, இரட்சகராக பிதாவாகிய தேவன் அவர் இந்த உலகத்துக்கு கொடுத்து, அது நிமித்த என்னத்தை காண்பிக்கிறாரு? இயேசுவை நான் எந்த அளவுக்கு நேசிச்சேனோ அந்த இயேசுவை நான் உங்களுக்காக கொடுத்து, அந்த இயேசுவை நேசிப்பது போல நானும் உங்களை நேசிக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காக அவரையே தந்தரலி. அவரை இயேசுவை விட பெருசு பிதாவுக்கு வேற எதுவுமே கிடையாது. அந்த இயேசுவையே நமக்காக கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறார்னா, அப்ப பாருங்க எந்த அளவுக்கு பிதா நம்மளை அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்ப தேவன் அன்பாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து அன்பாக இருக்கிறார், ஆவியானவர் அன்பாக இருக்கிறார். ஆனா நாம மட்டும் அன்பாக இல்லாவிட்டா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம இழந்து போய் விடுகிறோம். இங்க வேதம் சொல்லுது, அன்பு உங்களிடத்துல இருந்தா பக்கத்திலேயே வார்த்தை இருக்கு, பயமே கிடையாது. யார் மேல பயம்? கர்த்தர் மேல. தருவாரா, தரமாட்டாரா, கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, உதவுவாரா, உதவ மாட்டாரா, தாங்குவாரா, தாங்க மாட்டாரா? சந்தேகம். சீசர்கள் கேட்டாங்க இல்லையா? எப்படி கேட்டாங்க? நீரே ஆனால் நான் ஜலத்தில் நடந்து வர அனுமதி தாரும். ஏசப்பா வானர் 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு வச்சுட்டு அப்புறம் உள்ள போக ஆரம்பிச்சிட்டான். அப்ப கர்த்தர் அவனை கட்டிந்து கொண்டார். அற்ப விசுவாசியே, நீ ஏன் சந்தேகப்பட்ட? இம்மட்டும் நீ நடந்தே இல்லையா? இப்ப ஏன் நீ சந்தேகப்பட்ட? அருமையான தம்பி தங்கச்சி, ஏசப்பாவை நீங்க உண்மையிலே நேசிச்சீங்கன்னா உங்களுக்கு பயம் என்பது ஒரு இம்மி கூட இருக்காது. வேதத்துல அதுக்கு நிறைய காரியங்களை நான் உங்களுக்கு இந்த காலை பொழுதுல தியானத்துல வைக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னாடி இன்னும் சில வசனங்களை நம்ம வாசித்து இதுக்கு ஒத்த வசனங்களை நம்ம படிக்கணும். வேதத்துல இதெல்லாம் இருக்கு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் கொஞ்சம் வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை, அன்புக்காகவே ஒரு அதிகாரத்தை பவுலடிகள் அழகா எழுதி இருக்கிறாரு. அதுல நம்ம ஒரே ஒரு வசனத்தை மட்டுமே இந்த காலை பொழுதுல அன்பினுடைய வல்லமை, அன்பினுடைய ஆழம், அன்பினுடைய அந்த அகலம், நீளம், உயரத்தை நம்ம இந்த இடத்துல பார்த்தா அழகாய் அவர் எழுதியிருப்பதே இந்த பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு. வசனத்தை வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்பு, ஆமென், ஒரு காலம், எந்த காலத்திலையும் உங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய எந்த காலமா இருந்தாலும் நீங்க உண்மையிலேயே கர்த்தரை அன்பு கூர்ந்தால், முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை நேசித்தால், உண்மையிலேயே நீங்கள் உங்கள் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுத்திருந்தால் அந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. இதுக்கு பவுலடிகள் ஒரு பட்டியலை காண்பிக்கிறார். எது எது அன்பை ஒழிய பண்ணோம்? ரோமர் எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், நீங்கள் தயவு செய்து அந்த பகுதிகளை வாசித்து பார்க்கலாம். எதெல்லாம் தேவனுடைய அன்பில் இருந்து நம்மளை பிரிக்கும்னு அவரே காண்பிக்கிறாரு. அது ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இதன் நிமித்தம் நீங்க கொஞ்சம் மன வருத்தத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? அப்ப அன்பு ஒழியாதுன்னு தானே எழுதியிருக்கு. அப்ப அன்பு ஒழியாதுங்கிறதுக்கு இவர் எழுதுறாரு பாருங்களே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம், 217வது பக்கம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? தேவன் இணைச்சதை மனுஷன் பிரிக்க கூடாது. பிதாவாகிய தேவன் நட்ட நாற்ற இங்க இருக்கிற எதுவுமே பிடுங்க கூடாது. வேதம் சொல்லுது, நாம இயேசுனிடத்துல வரல, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்ப நீங்களும் நானும் இந்த உலகத்துல எப்படி மரியாளை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, சிம்சோனை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ, அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள். அதே மாதிரி தான் இந்த ஊர்லையும் இந்த பட்டணத்திலையும் நீங்கள் குடியிருக்கிற எல்லைகளிலேயும் கர்த்தர் குலத்துக்கு ஒருவனாக, கோத்திரத்துக்கு ஒருவனாக, ஜாதிக்கு ஒருவனாக கர்த்தர் தெரிந்து கொண்ட நபர்களை தம்முடைய பட்சத்தில் இழுத்து கொண்டார். இங்க பாருங்களே, தேவன் மேல அன்பா இருந்தால் எது எல்லாம் பிரிக்காது அந்த அன்பில் இருந்து. ஃபர்ஸ்ட் அவர் சொல்றார் உபத்திரவம். எப்படிப்பட்ட உபத்திரவம் வந்தாலும் உபத்திரவத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க, உபத்திரவத்தை தாங்கத்தக்க பலன் தருகிற கர்த்தரை தான் நீங்க பார்ப்பீங்க. அவர் எழுதுறார், உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ,
நிர்வாணமோ, நாச மோசமோ, பட்டயமோ. அடுத்து 38, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று கைகளை தட்டி சொல்லுங்க, நிச்சயித்து இருக்கிறேன். எத்தனை காரியத்தை சொல்றாரு. எதுவும் என் தேவனுடைய அன்பில் இருந்து. பாருங்க, எதுவானாலும் என் தேவன் மேல நான் வைத்திருக்கிற அன்பில் இருந்து என்னை பிரிக்க மாட்டாதென்று என்ன சொல்றாரு? நிச்சயம் பண்ணி இருக்கிறேன், நிச்சயத்திருக்கிறேன், முடிவு எடுத்திருக்கிறேன், தீர்மானித்திருக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனிடத்தில் இருக்கிற அன்பில் இருந்து எந்த பிரச்சனை உங்களை பிரிச்சிருச்சு? வறுமையினால, உபத்திரவு மிகுதியாவதுனால அநேகருடைய அன்பு தணிந்து போகும்னு எழுதியிருக்கிறபடி வறுமையினால இன்னைக்கு பின்னாடி இருக்கிறீங்களோ, ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டீங்களோ, எந்த ஒரு இடத்துல தேவன் மேல வச்சிருக்கிற அன்பிலிருந்து பின்வாங்கி இருக்கிறீங்களோ, ஏசப்பா சொன்னாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? கர்த்தர் கேட்டார். உங்களிலும் ஒருவன் பிசாசா இருக்கிறானே, அநேகர் போயிடுறாங்களே, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோன்னு கேட்டார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த காலை வேலையில இதமான வேலை, நம்மை நாமே நிதானித்து பார்க்கிற வேலை. நம்ம ஆரம்பத்தில் அழைக்கப்பட்ட பொழுது இருந்த அன்புக்கும் இன்னைக்கு நம்ம கர்த்தர் மேல இருக்கிற அன்பிற்கும் நிச்சயமாய் வித்தியாசம் இருக்கு. திருமணமான பொழுது அன்னைக்கு நீங்க கணவன் மனைவி மேல வச்ச அன்புக்கும் இன்னைக்கு வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்த பின்பு இருக்கிற அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா அன்னைக்கு இருக்கிற அன்பு என்ன அன்பு? கவர்ச்சியின் நிமித்தம் வந்த அன்பு. ஆனா இன்னைக்கு இருக்கிற அன்பு வாழ்ந்து ருசித்து அனுபவித்து இப்ப இருக்கிற அன்பு தான் உண்மையான அன்பு. இதுதான் லிமிட்டேஜ். இப்பதான் நீங்க நல்லா புரிஞ்சு இப்ப காட்டுற அன்பு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. இப்பதான் நீங்க கரெக்டான அன்பு செய்யறீங்க. இதே போல உண்மையிலேயே இயேசுபாவை அன்பு செஞ்சோம்னா உபத்திரவம் தடையா இருக்காது, வியாகுலம் தடையா இருக்காது, நாசமோசங்கள் தடையா இருக்காது, பட்டயங்கள் தடையா இருக்காது, எந்த பிரச்சனையும் நமக்கு தடையா இருக்கவே இருக்காது. பாருங்களேன், இன்னைக்கு நம்ம எதில் இருந்து பிரிஞ்சிருக்கிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில தோல்வி? ஏன் என் வாழ்க்கையில ஜெப குறைவு, வேத வாசிப்பு குறைவு? ஆதி அன்பு எங்க குறைஞ்சிருக்குன்னா, இந்த பட்டியலில் ஏதோ ஒன்று உங்களை ஆதி அன்பிலிருந்து குறைச்சிருக்கு தேவனுடைய பிள்ளைகளை. இன்னும் பவுலடிகள் சொல்ற சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். வேதத்தில் நிறைய பகுதிகள் இருக்குது, வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அதே பகுதியில் 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எல்லாருக்கும் தெரிந்ததான். வசனம் தெரியாத யாரும் இங்கே இல்லை. ஆனாலும் இந்த கால வேளையில் அவைகளை கொஞ்சம் நினைப்பூட்டும் பொழுது பக்க நம்பர் 249 வாசிக்கலாமா? கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது எழுதுறாரு. பார்த்தீங்களா? கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள நெருக்கத்தை கொடுக்குது, அது என்னை ஏவுது. பாருங்களேன், ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்று என்றும் மரித்தார்கள் என்றும் இதுக்கு முன்னாடி அப்படியே எழுதிட்டு போறார். அப்ப இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அப்ப அன்பு இருந்தா அது வளர்ச்சியின் பாதையில கொண்டு போகுமே ஒழிய தேய்மானத்தின் பாதையில நம்மளை கொண்டு போகாது. அன்பு சகலத்தையும் தாங்கும், அது ஒரு காலம் ஒழியாது. அதைத்தான் அங்க பார்த்தோம். அன்பு ஒரு காலம் ஒழியாது. உத்தரவு வந்தாலும் ஒழியாது, நாசம் மோசம் வந்தாலும் ஒழியாது, பட்டயம் வந்தாலும் ஒழியாது, நிகழ்காரியங்கள் வந்தாலும் ஒழியாது, வருங்காரியங்கள் வந்தாலும் ஒழியாது, மரணமானாலும் ஜீவனானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் என் தேவன் மேல நான் வைத்திருக்கிற அன்பிலிருந்து ஒழியாது என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன்னு பவுல் எழுதுறார். அப்ப உண்மையான அன்பு இருந்தா எத்தனை பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அதை பெருசா பார்க்க மாட்டீங்க. இயேசுவின் அன்பை தான் நீங்க பெருசா பார்ப்பீங்க. பாருங்களேன், ஒரு மனிதன் இயேசுனிடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்கிறான். அதை குறித்து நான் உங்கள் மத்தியில் இந்த காலை பொழுதுல வைக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வார்த்தை. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். வேத பாரகரில் ஒருவன் இயேசுனிடத்துல வருகிறான். 67வது பக்கம். வேதத்தை படித்த, வேதத்தில் கற்று தேர்ந்த சட்ட வல்லுநன், வேதாகமத்தினுடைய விரிவுரையாளர்னு கூட வச்சுக்கலாம்.
எல்லாமே கரைச்சி குடித்தவங்க, வேத பிரமாணங்கள் தெரிந்தவர்கள். இயேசுனிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி? அதே 28 கடைசியில், கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது? மோசே மூலியமாய் நிறைய கற்பனைகள் 5 ஆகமத்தில் நிறைய இருக்குது. ஆதியாகமோ, யாத்திரையாகமோ, லேவியராகமோ, எண்ணாகமோ, உபாகமோ, இது எல்லாமே மோசே மூலியமாய் எழுதப்பட்ட வேத புஸ்தகங்கள். அதில் நிறைய பிரமாணங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். லேவியர்கள்லாம் எப்படி இருக்கணும், யூத கோத்திரத்தார்கள் எப்படி இருக்கணும், செபுலோன் எப்படி இருக்கணும், நப்தலி எப்படி இருக்கணும், ஒவ்வொரு கோத்திரங்களும் எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் வாழணும்னு சொல்லி 12 கோத்திரங்களுக்கு நிறைய சட்டதிட்டங்களை கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் படித்து தேர்ந்த ஒரு மனுஷன் தான் வேத பாரகர்கள். அந்த காலத்தில் இருக்க பிரமாணங்களின்படி தங்களை உட்படுத்தி வாழ்கிறவர்கள். அவர்கள் வந்து இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. கற்பனைகளிலெல்லாம் பிரதானமான என்ன கற்பனை இருக்கு, நீங்க சொல்லு பார்க்கலான்னு சொல்லி இயேசுவை சோதித்து பார்த்தார்கள். இயேசுடைய வேத ஆழங்களை அகலங்களை, இயேசு எந்த அளவுக்கு வேதத்தை கை கொள்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவரையே எப்படி பிசாசு சோதித்தானோ அதுபோல வேத பாரகர்களும் சோதிக்கிறாங்க. அவர்கள் மட்டுமா சோதித்தாங்க? அதே அதிகாரத்தில் பாருங்களேன், 18ஆம் வசனம். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்துல வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே, இப்படி இருக்க அப்படி சொல்லி அவர் அங்கே வந்து கேள்வி கேட்குறாங்க. சதுசேயரும் கேட்குறாங்க, வேத பாரகரும் கேட்குறாங்க, பரிசேயரும் கேட்குறாங்க. இப்படி கேள்விகளை இயேசுவினிடத்தில் எத்தனையோ பேர்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு நாமும் தான் கேட்குறோம். ஏன் நடக்கலை, ஏன் கொடுக்கலை, ஏன் எனக்கு இப்படி இருக்கு, ஏன் அமைதியாக இருக்கிறீங்க, ஏன் காணாதவர் போல நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீங்க, நான் மட்டும் ஏன் இப்படி 38 வருஷம் உட்கார்ந்துருக்கிறேன், நான் மட்டும் ஏன் இந்த 12 வருஷம் இந்த வியாதியை சுமந்து கொண்டு இருக்கிறேன், நான் மட்டும் ஏன் இந்த 18 வருஷம் இப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் சிறுமை. நம்மளும் நிறைய கேள்விகளை இயேசுவை பார்த்து உள்ளத்தளவில், உணர்வு அளவில், மனதளவில் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். இந்த பரிசேயர்கள் என்ன, வேத பாரகர்கள் என்ன கேட்டாங்க? என்ன கற்பனை பெரிய கற்பனை, கற்பனைகளில் பிரதானமான ஒரு கற்பனையை சொல்லுன்னு சொன்ன உடனே இயேசு அவர்களுக்கு அழகான ஒரு பதிலை சொல்றாரு. 20வது வசனத்தை 30வது வசனத்தை வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே. எப்படி அன்பு கூறணும்? அற அன்பு அப்படியே இருக்கு. முழு மனம், முழு சிந்தை, முழு பலம், முழு உணர்வு, எல்லாமே முழுசா சொல்றாரு. முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு மனது, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயா. இது பிரதானமான கற்பனை. இதுக்கு ஈக்குவலா சேம், இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இன்னொரு கற்பனை என்ன, இதுக்கு ஒப்பாய் இருக்கிற அப்படின்னா இதுக்கு இணையா இருக்கிற இன்னொரு கற்பனை இருக்கு. அது என்ன கற்பனை? அடுத்த வசனம் 31. உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அந்த 2வது கற்பனை என்னவா? நீ உன்னை நேசிப்பது போல, நீ உன் குடும்பத்தை நேசிப்பது போல, நீ உன் பிள்ளைகளை நேசிப்பது போல, நீ உன்னையே நேசித்து உன்னை எப்படி நீ அழகுபடுத்தி கொள்ற, நீ எப்படி உன்னுடைய சரீரத்தை நீ பாதுகாக்கிற, உன்னுடைய சரீரத்துக்கு தேவையானதை நீ எப்படி கொடுக்குற, பசியா இருக்க விட மாட்டேங்கிற, அந்த சரீரத்துக்கு என்னென்ன உனக்கு தேவையோ அத்தனையும் உனக்கு ஒரு கை இன்னொரு கைக்கு எவனா வேகமாக உதவி செய்யுது பாருங்க. கண்ணுக்கு இமை இருப்பது போல நம்முடைய உடம்பு ஒரு அவயத்தோடு ஒரு அவயம் தொடர்புடையது. என்னென்ன ஒன்று மேலே ஒன்று அக்கறை உள்ளது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்போ எது உண்மையான கற்பனை? அன்பு கூறணுங்க. இயேசுவையும் அன்பு கூறணும், பிதாவையும் அன்பு கூறணும், ஆவியானவரையும் அன்பு கூறணும், உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களையும் நீ அன்பு கூறணும். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கற்பனை. தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் இதை குறித்து இன்னும் அழகான இன்னொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். யோவான் 15:13 எடுத்து வாசித்து பார்க்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எல்லாரும் ஜபத்தோடு கூட வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமையாக, கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த காலை பொழுதுல வாசிப்போம். கர்த்தர் மகிமை அடைவாராக. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லையே. பார்த்தீங்களா? உண்மையான அன்பு இருந்தால் ஜீவனையே கொடுப்பானோ. நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில்
இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதும் யோனத்தானுடைய நேசத்தை குறித்து ரொம்ப பிரமிப்பாக எழுதியிருக்கு. தாவீது சொல்லுவார், ஸ்திரீகளுடைய நேசத்தை விட உன் நேசம் ஆச்சரியமா இருக்குதே, நீ உன் நேசம் இன்பமா இருக்குதே. ஸ்திரீகள் தான் நேசிப்பார்கள்னு பேரு, ஆனா உன் நேசம் ஸ்திரீகளுடைய நேசத்தை விட இன்பமா இருக்குதே. அப்ப தாவீதும் யோனத்தானும் உயிர்க்குயிராய் நேசித்திருக்கிறார். அதனால தாவீதுக்கு யோனத்தான் தான் வஸ்திரத்தெல்லாம் கொடுக்குறான், தன்னுடைய அணிகலன்கள் எல்லாம் கொடுக்குறான், தான் பட்டயத்தெல்லாம் கொடுக்குறான். சுருக்கமா சொன்ன தன்னுடைய இருப்பிடத்தை கொடுக்குறேன், நீ ராஜாவா இருப்ப, நான் உனக்கு அடுத்தவனாக இருப்பேன். அவனை இவன் தான் ராஜாவா வரணும். யோனத்தான் தான் யாருக்கு, சவுலுக்கு அடுத்து ராஜாவா வரணும், சட்டம் அதுதான். ஆனா அவன் சொல்றான், நீ ராஜாவா இருப்பீர், நான் உனக்கு அடுத்தவனா நான் இருப்பேன். தன்னுடைய இருப்பிடத்தை, தன்னுடைய ஸ்தானத்தை, அவனுடைய சுதந்திரத்தை கேட்பாங்க. பார்த்தா என் சுதந்திரத்துல என்னோட யுத்தத்துக்கு வர்றியான்னு கேட்கறாங்க இல்லையா? ஏன் நான் யுத்தத்துக்கு போறேன், என் சுதந்திரத்துல என் கூட வர்றியான்னு கேட்கிற மாதிரி இவன் தன்னுடைய சுதந்திரத்தை விட்டு கொடுக்குறான். நீ ராஜாவாயிரு, உன்னைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டாரு, நான் உனக்கு அடுத்தவனா இருக்கிறேன். அப்படி தாவீதை யோனத்தான் நேசித்தான். அதே போல ஏசப்பா நம்மை நேசித்ததுனால தாங்க அந்த கொல்கதா என்கிற கொடூரமான கொலைக்களத்திற்கு தன் ஜீவனை கொடுக்க அவர் புறப்பட்டு போனார். காரி உமிழ முகத்தை கொடுத்தாருங்க. அவர் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு நிறைந்தவர். அந்த இயேசு தன் சிநேகிதனாய் உங்களையும் என்னையும் பாவித்தபடினாலதான் தன் ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் சிலுவையில தகனத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் கைகளில ஆள்களில ஆணிகள் கடாவப்பட்டு 6.5 லிட்டர் ரத்தம், 6.5 அவ்வளவு ரத்தத்தையும், ஒரு சொட்டு ரத்தம் கூட தான் உடம்புல இல்லாமல் அத்தனை சொட்டு ரத்தத்தையும் அவர் உனக்காக எனக்காக இந்த பூமியில சிந்தினார். தேவனுடைய பிள்ளைகளை தன் ஜீவனை கொடுக்க, தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுத்த அன்பு இயேசுவினிடத்துல இருந்துச்சு. அருமையான தம்பி தங்கச்சி, இந்த வேதத்துல நான் இந்த காலை வேளையில 4 நபர்களை எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள உங்கள் மத்தியில எப்படி தன் உயிரை அதிகமாய் நேசிப்பதை விட தேவனை அதிகமாய் நேசித்த நபர்கள் இந்த வேதத்துல இருக்கிறார்கள். அவருடைய கிரிகைகள் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, கிரிகை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு வேதம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலையும் கிரிகை வழியா தான் நம்ம அவரை காண்பிக்க முடியும். அன்பை எப்படி காண்பிக்கிறது? வெறும் வாயில நான் அன்பாய் இருக்கிறேன்னு சொன்னா தெரியாது தேவனுடைய பிள்ளைகளை. அன்பை காட்டுவதற்கு நம்மிடத்துல அந்த கிரிகை, நற்கிரிகைகள் காணப்பட வேண்டும். இந்த வேதத்துல இயேசுவுக்காக உயிரை கொடுக்கிறேன்னு சொன்ன சீசர்கள் எல்லாரும் மறுதளிச்சிட்டாங்க. ஆனா இயேசுவுக்காக ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லாத ஒரு மகள் எப்படி இயேசுவுக்காக நின்றாள் என்பதை இந்த காலை வேளையில முதல் தியானத்துல நான் உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். எல்லாருக்கும் நல்ல தெரிந்த பகுதி, தெரியாத பகுதியை நான் உங்களுக்கு எப்பொழுதுமே கொண்டுட்டு வர விரும்பல. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனாள் மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அதிக இருட்டோடு கல்லறையின் இடத்துல வந்தால் கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இப்ப வந்தால் கண்டாள். அப்ப இங்க வேதம் சொல்லுது, தனி நபராய் வர்றா, தனி நபராய் அதை பார்க்கிறா. பார்த்தவ என்ன செஞ்ச? அடுத்த வசனம், உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த விடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். கண்டாள், ஓடினாள், சொன்னாள். அப்ப இந்த ஒருத்தி தான் இந்த வேலையை செய்யறா. அதிகாலையில வந்துட்டா, கல்லறை திறந்து கிடக்கிறத பாக்குறா. பார்த்த உடனே திறந்துருச்சுன்னு தெரிஞ்சுட்டு சீசர் இடத்துல ஓடி போய் சொல்றா. சொல்லிட்டு அவ எடுத்து என்ன பண்றா பாருங்க. அந்த டயத்துல அவன் சீசர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? ஓடுறாங்க. 3வது வசனம் பாரு. அப்பொழுது பேதுரு மற்ற சீசரும் கல்லனிடத்துல போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லனிடத்துல வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே, எல்லாம் கவனிக்கணும், கண்டான், உள்ளே போகவில்லை. ஓடினான், நல்லா ஓடுனான், பார்க்க ஓடுனா, கல்லறை கிட்ட போயிட்டு, ஆனா உள்ள போற அளவுக்கு அவனுக்கு என்ன கிடையாது. இன்னைக்கு செய்தி என்ன? அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே. சீசர்கள் கூட இருந்தவர்கள், 3.5 வருஷம் கூட இருந்தவர்கள் ஓடினார்கள். கேள்விப்பட்டு தான் ஓடினார்கள், பார்க்கணும்னு அவங்க போகல. கல்லை எடுத்துட்டாங்க, காணா. சீசர்கள்
அந்த செய்தி அவங்களுக்கு கிடைச்ச உடனே பார்க்க ஓடினார்கள். ஆனால் உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு திராணி இல்லை, பயம், திகில், அவங்க மனசுக்குள்ள ஒரு நடுக்கம் இருக்குது. அதனால கல்லறைக்குள்ள அவங்க போகாம வெளியே நின்று எட்டி பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? அடுத்த வசனம் பாருங்களே. குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்ட, ஆனால் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னாக வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவனுடைய தலையில் சுற்றி இருக்கிற சீலை மற்ற சீலைகளிடத்தில் வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீசரும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். நல்லா கவனிக்கணும். சீசருடைய கிரியை வந்தார்கள். முதல்ல வந்து உள்ள போகாம வெளியே நின்று பார்த்தான். இன்னொரு சீசன் வந்ததுனால 2 பேரும் சேர்ந்து உள்ள போனாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அவ்வளவுதான் அவங்க அன்பு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்க எந்த ஒரு நற்கிரிகளும் செய்யல, அதுக்காக ஒரு பிரயாசமும் அவங்க படல. ஆனா இந்த சிறிய குறித்து வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அவ என்ன செஞ்சானா? 11 வசனம். மரியாள் கல்லறைக்கு 10 வசனம். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். 11 வசனம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தாள். நல்லா கவனிக்கிறீங்களா? இவங்க கிரிகளை பாருங்களேன். சீசர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், ஓடிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா இவன் போனால், பார்த்தால், சொன்னால், திரும்பவும் கல்லறையிட்ட போய் நின்ட்டான். இப்ப இவளுக்குள்ள என்ன இருக்குது? தேவன் மேல அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, நேசம் இருக்கு, ஆசை இருக்கு. ஏன் இந்த அன்பு இவ்வளவுதெல்லாம் அவளுக்குள்ள இருக்குன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. இவள் அன்பிற்கு காரணம் அங்க வேதம் சொல்லுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம் எல்லாரும். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீக்கின மகதலினால் எண்ணப்பட்ட, இப்ப இங்க ஓடி பார்த்தவ யாரு? மகதலினால் எண்ணப்பட்ட மரியாள். அவள் எப்படிப்பட்டவளா இருந்தா? 7 பிசாசு பிடிச்சவளா இருந்தா. ஒரு காலத்துல அவள் இருளில் இருந்தாள். வேதம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்ப இவ வாழ்க்கையில இருள் இருந்தது. ஒரு பிசாசு இருந்தாலே எவ்வளவு கொடூரமா இருக்கும். 7 பிசாசுனா யோசித்து பாருங்க. லேகியோன்கள் ஒரு பிசாசுக்கு 2000 பிசாசு ஈக்குவல். வேதம் சொல்லுது, நாங்க லேகியோன் என்றால் 2000 பிசாசு என்ற அர்த்தம். அப்ப இவளுக்குள்ள எவ்வளவு அசுத்தங்கள் இருக்கு பாருங்க. பயங்கரமான பாதாளம் அவளுக்குள்ளே இருக்குது. அந்த துர்க்கிரியிலிருந்து ஏசப்பா அவளை விடுதலையாக்கினார், துரத்தி விட்டார் பிசாசுகளை. அதனாலதாங்க அவளுக்கு ஏசப்பா மேல அதிக அன்பு. இது சீசர்களுக்கெல்லாம் இல்லாத அற்புதங்கள் மகதலினால் மரியாளுக்கு கர்த்தர் செய்திருந்தார். அதனாலதான் அந்த அன்பை நினைச்சு எனக்கு வெளிச்சத்தை காண்பித்தாரே, என் வாழ்க்கையில் இருந்த பிசாசுகளை துரத்தினாரே, என் வாழ்க்கையில சமாதானத்தை கொடுத்தாரு, என் வாழ்க்கையில எத்தனை நன்மை ஏசப்பா செஞ்சிருக்கிறார். என்ன ஒரு பெண்ணா பிறந்துட்டேனே, என்னால ஒன்றும் செய்ய முடியல. சீசர்கள் வந்தார்கள், பார்த்தார்கள், ஓடிட்டாங்களே, நான் எப்படி ஓடுறது? இப்ப பாருங்க, 3 காரியம் ரொம்ப முக்கியம். வந்தால் யாருமே கூட வரல. எப்படி எவ்வளவு அவளுக்குள்ள அன்பு இருந்திருந்தா, அன்பிலே பயமில்லை என்று எழுதியிருக்கிறபடி அவளை இயேசுவை தேடி கல்லறைக்கு வருவா பாருங்க. சரி, அடுத்து உயர்ந்து சொன்னால ஆண்கள் வந்து பார்த்துட்டு ஓடிடும் பொழுது இவன் என்ன பண்ணியிருக்கணும்? அவர்களோட ஓடி இருக்கணும்ல. ஆனா அவ போகலங்க. அவன் எல்லாம் போயிட்டான், சீசர்கள் எல்லாம் போயிட்டான். அப்பம் பிட்டவன், வாங்கி சாப்பிட்டவன், மாறு தட்டுனவன், வலது பக்கம் இருப்பேனவன், இடது பக்கம் இருப்பேனவன், எல்லாவற்றிலையும் இயேசுவோடு வாழ்ந்தவன் விட்டுட்டு ஓடிட்டான். ஆனா இவ போகவே இல்லைங்க. சீசர்கள் எல்லாம் வீட்டுக்கு ஓடிட்டாங்க. ஆனா இவ மீண்டும் அந்த கல்லறையிலேயே நிற்கிறான். நின்னதோடு மாத்திரம்ல அவ என்ன பேசுறா பாருங்களே. 13ஆம் வசனம். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலாம்? அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு. இன்னும் அங்கதான் அழுதுகிட்டு இருக்கிறான். அவன் மனசுக்குள்ள எவ்வளவு பாரம் இருந்தா அவள் அழுதுகிட்டே இருப்பா பாருங்க. எவ்வளவு அன்பு ஏசப்பா மேல அவர் வைத்திருந்தா அவளுக்கு அழுக வந்திருக்கும். சீசர்கள்லாம் ஓடிட்டாங்களேன்னு நினைச்சு அவளும் ஓடி விடாதபடி அந்த இடத்துலயே நின்று அழுதுகிட்டே இருக்கிறான். அங்க கேட்குறாங்க, நீ ஏன் அழுகிறேன்னு கேட்கும் பொழுது அவரை எடுத்துட்டு போயிட்டாங்க, அவரை வச்ச இடம் எனக்கு
தெரியல. அடுத்த ஒரு வார்த்தை 15வது வசனத்தை பாருங்களேன், இன்னும் ஆச்சரியமா இருக்கும். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவர் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா, என்ன கேட்கிறா பாருங்க, நீர் அவரை எடுத்து கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன். கைகளை தட்டி இந்த அருமையான மகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்ல. என்ன வைராக்கியம் பாருங்க. ஒரு பெண்ணுங்க, அவ சொல்றா, நீர் எடுத்துக்கொண்டு போயிருந்தேனா நீர் எங்கன்னு வச்சேன்னு சொல்லு, நான் போய் அவரை என்ன செஞ்சுக்கிறேன், எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஏசப்பா மேல அவளுக்கு இருக்கிற அன்பு பயத்தவியெல்லாம் கிட்டத்தில் வரவிடாத அளவு அன்பு தாங்க மேல நின்னுச்சு. ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்ற அளவுக்கு அவளுக்கு எப்படி அந்த உணர்வு வந்துச்சுன்னா அந்த அன்பு தாங்க அது காரணம். இப்ப நமக்குள்ள உண்மையான அன்பு இருந்தா நம்ம அவரை பார்த்து பயப்படவே மாட்டோம். தரமாட்டாருங்கிற பயம் உனக்கு வராது. என்னை ஏமாத்திடுவாருங்கிற பயம் உனக்கு வராது. என்னை அசிங்கப்படுத்திடுவாருங்கிற பயம் உனக்குள்ளே வராது. நீ பயந்தேனா நீ உண்மையான பூரணப்பட்டவன் அல்ல, பூரணப்பட்டவள் அல்ல. வேதம் சொல்லுது, அன்பிலே பயம் இல்லை. உள்ளத்துல சொல்லுங்க, உண்மையான அன்பு பயப்படவே பயப்படாது. நீ உண்மையிலேயே இயேசுவை நேசிச்சேனா நீ சொல்லணும், நான் அவருடைய பிள்ளை, அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என்னை அசிங்கப்படுத்த மாட்டார், என்னை கேவலப்படுத்த மாட்டார், என்னை விட்டு கொடுக்க மாட்டார், என்னை தள்ளிவிட மாட்டார். நான் அவரை உயிருக்கு உயிராய் நேசிக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷரே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரை கொடுக்குறாங்கன்னா, உனக்காக உயிரை ஏற்கனவே கொடுத்தவர் உன்னை எப்படி அசிங்கப்படுத்துவார்? அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு உனக்குள்ள இருக்கிற பயத்தை புறம்பே தள்ளும். பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. இன்னும் ஒரு 3 மனிதர்களை இன்னும் இருக்கிற நேரத்துக்குள்ள நான் சொல்ல விரும்புகிறேன். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1033வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கு வேதம் சொல்லுகிற ஒரு அருமையான பகுதியே இந்த காலை பொழுதுல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான், மீண்டும் மீண்டும் நான் தெரிஞ்சதை தான் சொல்லுவேன். ஏன்னா வேதத்தில் இருக்கிறத நம்ம பேசணும். சொந்த கதை சோக கதை இங்கே பேசுவது இது ஊழியத்திற்கு அழகு அல்ல. அதனால தானியேல் எழுதின புஸ்தகம் 1033வது பக்கம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. இது எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்களுக்கு என்ன டிமாண்ட் வைக்கப்பட்டுச்சு? ஒரு பொற்சிலையை வணங்கணும். நாதஸ்வரம், எக்காலம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம். 7வது வசனம் பாருங்க. ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம், நாகசுரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம் முதலான சகல கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்ட உடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாசைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேப்காத் நேசர் நிறுத்தின பொற்சினையை பணிந்து கொள்ள கடவர்கள். அப்படி ஒருவேளை பணிந்து கொள்ளாவிட்டால் அவனுக்கு என்னன்னு எழுதப்பட்டிருக்கு? 7 மடங்கு அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ள கொண்டு போட்டுருவாங்க. அவ்வளவுதான் சட்டம். அந்த ஊர்ல எழுதப்பட்டிருக்கிற நேப்காத் நேசர் எழுதி வைத்திருக்கிற ஒரு கட்டளை. எல்லாரும் முன்னாடி விழுந்து வணங்குறாங்க. நாதசுரம், கிண்ணறம், மேல தாளங்கள் முழங்குறப்ப எல்லாரும் குப்புற விழுந்துடுறாங்க. ஆனா இந்த 3 பேர் மட்டும் விழுக மாட்டேங்கிறாங்க. இது எல்லாருக்கும் பிரகடனமாயிருச்சு. கடைசியில் இவர்களை பிடிச்சு கொண்டு வந்து, ஒன்று நீ விழுந்து வணங்குறியா, இல்லாட்டி உன்னை நாங்கள் அக்கினிக்குள்ள போடவா என்று சொல்லி ராஜா நெருக்கடி கொடுக்கிற வேலையில அவங்க சொல்ற வார்த்தை தாங்க அழகா சொல்றாங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அக்கினி ஜுவாலைக்கு தப்புவிப்பார். 17 வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரு. அவர் எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கட்டளைகளை கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை என்றும் செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். கைகளை தட்டி இந்த அருமையான தேவ புத்திரர்களுக்கு 3 பேருங்கள் பாபிலோன் நாட்டில் இருக்கிறாங்க. ஆனா வைராக்கியத்துல வீராங்கனைகளா இருக்கிறாங்க. முன்னாடி அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற சுவாலை இருக்கிறது. யாரு முகங்குப்புற விழுந்து அந்த பொற்சிலையை வணங்காத நபர் இருந்தால் அவர்களை தூக்கி உள்ள போட்டுருவாங்க. அதான் அந்த நாட்டினுடைய சட்டம். ஆனா இவங்க சொல்றாங்க, நாங்க ஒரு நாள் இந்த மாதிரி செய்ய மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்கிறோம்,
எங்கள் தேவனை நாங்கள் வணங்குகிறோம், எங்கள் தேவனுக்கு நாங்கள் மகிமை செலுத்தணும், ஒரு நாளும் அந்நிய நாமத்தை எங்கள் உதடுகளால் நாங்கள் சொல்ல மாட்டோம். கர்த்தர் ஒருவரே எங்கள் தெய்வம், கர்த்தர் ஒருவரே எங்கள் ராஜா, அவரை நாங்கள் உண்மையாய் நேசிக்கிறோம், அவருக்காய் எங்கள் ஜீவனை கொடுக்க நாங்கள் ஆயத்தம் என்று சொல்லி இந்த 3 வாலிபர்களும் பாபிலோன் மாகாணத்தில் உண்மையாய் கர்த்தரை நேசித்ததுனால பிரதிபலன் என்ன தெரியுமா? தூக்கி அக்கினிக்குள்ளே போட்டார்கள். ஆனாலும் அந்த அக்கினி கடலில் தேவன் அவர்களை ஜீவனை தப்புவித்து அவர்களை இன்று பிரசங்கிக்கிற அளவுக்கு உலகத்தில் கொண்டு வந்து கர்த்தர் மகிமைப்படுத்தினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப அக்கினியை விட தேவன் மேல இருக்கிற அன்பை அவர்கள் பிரதிபலித்து காட்டானார். அதே அதிகாரத்தில் தானியல்ல 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க தானியல் இப்ப ராஜா என்ன பண்றாரு? 30 நாள் வரைக்கும் ராஜாவை வணங்கணும், ராஜாவை பார்த்து தான் வேண்டுதல் செய்யணும். அங்க ஒரு சிலையை பார்த்து வேண்டுதல் செய்யணும், இங்க ராஜாவை பார்த்து வேண்டுதல் செய்யணும். மனுஷ வணக்கம், ராஜா கிட்ட தான் விண்ணப்பம் பண்ணணும், ராஜா கிட்ட தான் வேண்டுதல் செய்யணும், ராஜா கிட்ட தான் மன்றாடணும். வேறு எந்த ஒரு தெய்வத்தை நோக்கி ஜெபிக்க கூடாது, வேண்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் அந்த நாட்டில் அமல்படுத்தப்பட்டுச்சு. 30 நாள் வரைக்கும் இப்படி இருக்கணும். ஆனா எல்லாம் தெரிந்திருந்து அதுல முக்கியமான ஒரு வார்த்தை 6ஆம் அதிகாரத்துல நீங்கள் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்திருந்த பொழுதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்த படியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாய் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். முன்பு செய்து வந்தபடியே தினந்தோறும் ஜெபம் பண்ணினான். ஆனா சட்டம் என்ன சொல்லுது? 30 நாள் வரைக்கும் எந்த ஒரு தேவனையும் தெய்வத்தை நோக்கி வேண்டுதல் பண்ணக்கூடாது, ராஜாவை தவிர வேறு யாரு பக்கமும் திரும்ப கூடாதுன்னு சொல்லி அந்த நாட்டுல சட்டம் இயற்றப்பட்டுச்சு. அதுக்கு ராஜா கையெழுத்து வச்சிருக்கிறார். யாராவது அப்படி வேண்டுதல் பண்ணினால், தேவனை நோக்கி பார்த்தால் அவர்களுக்கு சிங்கத்தின் கெபியில அவர்களை தூக்கி வீசப்படும் என்பது அந்த நாட்டினுடைய சட்டம் இயற்றப்பட்டுருச்சு. நம்ம ஒருவேளை நமக்கு அப்படி சட்டமா இருந்தா நம்முடைய நிலை என்னவாகும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிறைய சட்டங்கள் வந்துச்சு. ஆனால் அந்த சட்டத்துக்கு எத்தனையோ பேர்கள் கீழ்ப்படிந்து தங்களுடைய ஜீவியத்தை இழந்து போனார்கள். இதே மாதிரி தானியேல் காலத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு. ஆனால் தானியேல் என்ன பண்ணார் தெரியுமா? கையெழுத்து வைக்கப்பட்டது என்று தெரிந்திருந்த பொழுதிலும் தான் முன்பு செய்து வந்தபடியே பலகணிகள் அப்படின்னா கதவுகள் எல்லாம் திறந்து வச்சு, மாடி மேலே ஏறி கதவுகளை ஓப்பனா திறந்து வச்சு எல்லாரும் பார்க்கும்படி அவன் என்ன பண்ணினா ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். பயப்படல, நடுங்கல, திகைக்கல. பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சுட்டாங்க, ராஜா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி அவன் பயப்படல. வேதம் சொல்லுது அன்பிலே பயம் இல்லை, அன்பிற்கு பயம் இல்லை. அவன் தேவன் மேல வச்ச அன்பு இருந்ததுனால அவனுக்கு பயமா ஒன்றும் நேப்காத்நேசருடைய சட்டம் அவனை பயப்படுத்தல. எந்த திகிலும் அவனை தொடவே கிடையாது. பயம் வேதனை உள்ளது. ஒருவேளை அவன் பயந்திருந்தானா அவன் ஒளிஞ்சு வாழ்ந்திருப்பான். ஆனா அவன் பயப்படலைங்க. நீங்களும் எதை பார்த்தும் பயப்படாதீங்க. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. பயப்படுகிறவர்களும் நரகத்துல பங்கடைவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பயம் பிசாசுடைய ஆயுதம். ஒரு மனுஷனை பிசாசு தாக்குவதற்கு முன்பு அவன் பயன்படுத்துகிற ஒரே ஒரு ஆயுதம் உன்னை பயமுடுத்துவான். நீ அந்த பயத்துக்கு கீழ்ப்படிஞ்சேனா அடுத்த நிமிஷம் உன் ஜீவியத்தை அவன் இழத்து கொண்டு போயிடுவான். அதனாலதான் ஜபாலய தலைவனை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகவே நீ இரு. ஏசாயா 41:10 சொல்றாரு, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு துணை செய்வேன். நம்மளை எந்த இடத்துல நீ பயப்படுறியோ அந்த இடத்துல கர்த்தர் உனக்கு சொல்றாரு, பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினிக்குள்ளேயும் 3 பேர்கள் உள்ள போக ஆயத்தமா இருந்தாங்க. காரணம் கர்த்தர் மேல வச்ச அன்பு. சிங்கக்குபிக்குள்ள போய் விழுவதற்கும் தானியேல் ஆயத்தமா இருந்தான். காரணம் தேவன் மேல வச்ச அன்பு. சீசர்கள் எல்லாரும் ஒளிந்து ஓடும் பொழுதும் அந்த மகள் கல்லறை முன்னாடி நின்னா தேவன் மேல அவள் வச்ச அன்பு. இன்னும் ஒரே ஒரு மனிதனை இன்னும் 1 நிமிஷம் டயருக்கு நான் காண்பித்து இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும் தயவுசெய்து முக்கியமான ஒரு வசனம், இது மையமான ஒரு வசனம். நீங்க கட்டாயம் பார்க்கணும். உங்க வேதத்துல இந்த வசனம் ரொம்ப கிரேட்டான ஒரு வேர்டு. 21ஆம் அதிகாரம் 13 வசனம். அப்போஸ்தலர் 21:13. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? அழுதா மனசு உடையும். நல்லா கவனிக்கணும். யாராவது ஒருத்தர் அழுதாங்கன்னா உங்க முன்னாடி உங்களை அறியாமையே மனசு கொஞ்சம் என்ன பண்ணிடும், இலகு அடைஞ்சு பண்ணிடும்.
இதனாலதான் பெலிஸ்தியர்கள் சொல்றாங்க, சிம்சோனை நயங்காட்டணுமா. நயங்காட்டினாலும் மனசு மாறிடும். நயங்காட்டுறது என்னது? அப்படியே ஆசை வார்த்தைகளை பேசி, பாச வார்த்தைகளை பேசி, ஊழக்கண்ணீரை வடிச்சு, அப்படியே என்ன பண்றது, அன்பை பொழிஞ்சு அவனை நயங்காட்டி ரகசியத்தை வாங்கு. அப்ப நயங்காட்டியும் ரகசியத்தை வாங்கி திசையை திருப்பிடலாம், அழுதும் திசையை திருப்பிடலாம். அங்க நயங்காட்டி திசையை திருப்பிட்டாங்க. இங்க பவுல அழுது இருதயத்தை உடைந்து ஓட பண்ணினார்களாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாராவது ஒரு மனுஷருடைய அன்பு நம்முடைய இருதயத்தை உடைஞ்சு ஓட பண்ணுதோ, யாராவது ஒருத்தர் நமக்கு முன்னாடி அழுது அல்லது வேறு விதமாய் அன்பை பொழிந்தா நம்ம மனசு மாறுதோ, பவுல் சொல்றாரு, ஏப்பா அழுகுறீங்க, என் இருதயத்தை ஏன் உடைஞ்சு ஓட பண்றீங்க? அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், அந்த வார்த்தையை 13ஆம் வசனத்துல, எருசலேமில நான் கர்த்தராகி இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, கைகளை தட்டுங்க, மரிப்பதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில இயேசுவுக்காக என் ஜீவனை கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன்? பாட்டு மட்டும் நம்ம பாடுறோம். பிலிப்பியர் 1:21 சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இதெல்லாம் வசனம். ஆனா வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில உண்மையிலே இயேசுவை நேசித்தீங்கன்னா அவருக்காக எதையும் இழக்க நீங்க ஆயத்தமாயிருவீங்க, எதையும் செய்ய நீங்க ஆயத்தமாயிருவீங்க, எந்த இடத்துலையும் போய் நிற்க நீங்க ஆயத்தமாயிருவீங்க, எதையும் இயேசுவுக்காக சந்திக்க நீங்க ஆயத்தமாயிருவீங்க. இந்த பவுலும் பாருங்க சொல்றாரு, இயேசு என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்துவின் அன்பின் விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? ஏப்பா அழுகிறீங்க? அழுதுட்டா நான் மாத்திக்குவேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அழுதுங்கன்னா நான் போக்க மாத்திக்குவேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாள் மாற்ற மாட்டேன். நீங்க என்ன அடிப்பாங்கன்னு தானே சொல்றீங்க. அடிக்க மட்டும் இல்லை, சாகவே நான் ஆயத்தமாயிட்டேன். அதனால எருசலேமுக்கு போறேன், அங்கதான் போய் என் ஜீவனை நான் கொடுக்கணும்னு அவன் இயேசுவுக்காக அந்த பட்டணத்துக்குள்ள போனான். வேதத்தை நீங்க கருத்தா வாசிச்சு பாருங்க. 5 முறை அவன் அடிக்கப்பட்டானான். கப்பற்சேதத்துல, கண் விழிப்புகளில, உபவாசங்களில, நாச மோசங்களில, சகோதரர்களால் உண்டான மோசங்கள்ல, கள்ள சகோதரர்களால் உண்டான மோசங்கள்ல ஒரு பட்டியலையே எழுதுறான். இப்படியெல்லாம் நான் என் தேவனுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றினேன். அன்பு தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, கடைசி காலம் ரொம்ப வந்துருச்சு. கடைசி கால சம்பவங்கள் எல்லாம் நிறைய நடக்குது. ஆனா உங்க அன்பு தனியக்கூடாது. ஆதி அன்புல இருந்து நீங்க ஒரு இன்ச்சு கீழே இறங்கக்கூடாது. வேதம் சொல்லுது, எபேசு சபையை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறை உண்டு. பேதுருவை போய் பார்த்து 3 முறை ஒன்னே ஒண்ணுதான் கேட்டாரு, அன்பு கூறுகிறாயா, அன்பு கூறுகிறாயா, என்னை நேசிக்கிறாயா? இன்னைக்கு உங்கள்கிட்டையும் கர்த்தர் இந்த காலை வேளையில உன் பேரை சொல்லி கேட்கிறாரு, நீ உண்மையிலே என்னை அன்பு கூறுகிறாயா? இல்லை உதட்டளவில் சீசர்கள் சொன்னாங்களே, மறிக்கவும் நான் ஆயத்தம்னு சொல்லிட்டு மறுதளிச்சுட்டு ஓடிட்டானே. இயேசு வந்து பார்த்தேன்னு சொன்னாலும் வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு நான் தொட்டாதான் நம்புவேன், விரலை விட்டாதான் நம்புவேன்னு உட்காந்தானே. கர்த்தர் சொல்றாரு, அவங்கள வந்து பார்த்து அவர்கள்ட்ட பேசினார். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, இந்த கால வேளையில் இந்த தியானத்தோடு நம்ம எழுந்து நிற்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பிலே பயம் இல்லை, அன்பிலே பயம் இல்லை, அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் மாற்றும். பெரிய காரியம் செய்யும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.